அண்ணா பல்கலைக்கழக 2ஆம் ஆண்டு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட தொடர்பான அந்த ஒரு சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில்தான் இந்த சம்பவம் தொடர்பான காவல்துறையிட விசாரணை குறைபட உள்ளதாகவும் சட்டப்படி பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடாது என்ற போதிலும் இந்த வழக்கின் அந்த முதல் தகவல் அறிக்கை காவல்துறையால் வெளியிடப்பட்டது என்பதால் இந்த சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று இன்று காலை பெண் வழக்கறிஞர் வரலட்சுமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார். அந்த கடிதத்தின் அடிப்படையில் இந்த வழக்கை சூமோட்டோ வழக்காக விசாரணைக்கு எடுக்கப்படும் என்று இன்று காலை நீதிபதிகள் தெரிவித்துள்ளார்கள். அதன் பிறகு இன்று பிற்பகல் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இந்த சூமோட்டோ வழக்கை பொறுத்த வரைக்கும் தலைமை நீதிபதி அனுமதி பெற்ற பிறகுதான் எடுக்க முடியும். எனவே தற்போது தலைமை நீதிபதி வெளியூர் இருப்பதால் தற்போது இந்த வழக்கை விசாரணை எடுத்துக்கொள்ள முடியாது என்று தெரிவித்தார்கள் நீதிபதிகள். அதே வேளையில் இந்த சூமோட்டோ மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட விதத்தில் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு தொடர்ந்த மனுக்கள் இன்றைய தினமே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். இன்று மாலை 4:45 மணிக்கு இந்த சம்பவம் தொடர்பாக தாக்கல் செய்யப்படும் மனுக்கள் எண்ணிடப்பட்டிருந்தால் அந்த மனுக்களை இன்றைய தினம் விசாரிக்கப்படும் என்று தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது.